அம்மா இன்னைக்கு தோசைக்கு என்ன சட்னி? தேங்காய் சட்னி. இது டெய்லி தேங்காய் சட்னியாமா? அப்ப வா இன்னைக்கு ஸ்பெஷலா சொரக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். எடுக்கிறேன். அரை சொரக்காயை எடுத்து நல்லா தோலை சீவிட்டு பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணிக்கலாம். சொரக்காய் சட்னிக்கு வதக்குறதுக்கு 1 ஸ்பூன் அளவு உளுந்து, அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னேரமா வறுத்துடலாம். காரத்துக்கு ஏற்றவாறு வரமிளகா போட்டுக்கலாம். நல்லா வறுத்த பின்னாடி சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். கைப்பிடி அளவு வெங்காயம் வதங்கின பின்னாடி நல்லா சொரக்காயை போட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். சொரக்காய் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு 2 தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு தேங்காய் நல்லா ஆற விட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். சொரக்காய் சட்னிக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட சேர்த்து கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். அப்பா சொரக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைகளுக்கு சொரக்காய் வதக்கி தரதோட இப்படி சட்னியை வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பாடுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு